ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்னினால் ஸ்கார்ஸ், பிக்மெண்டேஷன்ஸ் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ண ஒரு சூப்பர்வான ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண இருக்கேன். இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். 100% நேச்சுரல், எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது. இது கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கார்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆயிரும். வாங்க அந்த பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிளே கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீன் பவுலில் நான் சாண்டல்வுட் பவுடர் எடுத்திருக்கேன். இது ஒரு நேச்சுரலான ஒரு ஸ்கின் லைட்னிங் ஏஜெண்ட். இது நம்ம பிக்மெண்டேஷன்ஸில் நல்லாவே லைட்டன் பண்ணும். அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். நல்ல ஒரு பியூர் சாண்டல்வுட் பவுடராக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் ஆட் பண்ணுறது ரோஸ் பெட்டலோட பவுடர். இதுவுமே உங்களுக்கு எல்லா நாட்டு மருந்து கடையில் அவைலபிள். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது நேச்சுரலான விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. இது நம்ம போஸ் எல்லாம் ஸ்விங் குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் நான் இதில் முல்தானி மெட்டி பவுடர் தான் எடுத்திருக்கேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த முல்தானி மெட்டி பவுடர் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறதுக்கு, ஒயிட்டன் பண்ணுறதுக்கு, நம்ம ஸ்கின்னை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறக்கும், நம்ம டெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி, நம்மளோட சன்டன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் இந்த பவுடர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரோஸ் வாட்டர் தான் எடுத்துக்கணும். சப்போஸ் உங்ககிட்ட ரோஸ் வாட்டர் இல்லைன்னா ஹோம்மேடாக எப்படி ரோஸ் வாட்டர் செய்து நம்ம சேனலில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இதை நான் ரோஸ் வாட்டர் தான் ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கார்ஸை நல்லா ரெடியூஸ் பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்கார்ஸோட லெவலை கம்மி பண்ணி நல்லாவே உங்களுக்கு ஹைட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உங்களோட சன் டர்ன், உங்களோட ஆக்னியோட அந்த மார்க்ஸ், அந்த பிளாக் மார்க்ஸ் இல்லைனா ப்ரௌன் ஸ்பாட்ஸு, இது எல்லாத்தையுமே இந்த பேக் ரெடியூஸ் பண்ணும். ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது ஈஸியாக உங்களுக்கு எல்லாமே நாட்டு மருந்து கடையிலேயே இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதை வாங்கி கூட வச்சுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெகுலர் பேஸில் நீங்கள் எடுத்து பேக்காக ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மிக்ஸை ஃபுல்லாக ஒரு சின்ன பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி அப்பப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இது உங்களோட விருப்பம் தான். இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு யாருக்குமே வராது. கண்டிப்பாக எல்லா டைப் ஸ்கின்னும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின் மட்டும் கொஞ்சம் பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்குமே இது நல்லாவே ஒர்க் ஆகும். இது பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின்க்கு நல்லாவே ஆயில் கண்ட்ரோல் பண்ணும். நம்ம இதில் முல்தானி மெட்டி, சாண்டல்வுட் பவுடர்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரோஸ் பெட்டலோட பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். இது நம்ம ஸ்கின் கலரை இன்க்ரீஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது எல்லாமே நல்ல ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அது நல்லா ட்ரை பண்ணக்கப்புறம் இந்த பேக்கை ஹோல் ஃபேஸ்லேயுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லைனா நீங்கள் உங்களுக்கு எங்கே ஸ்கார்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா உங்களோட அம்மையோட தழும்பு கூட இது நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை பண்ண விட்டுருங்க. 10 to 15 மினிட்ஸில் இது நல்லாவே ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வீக்லி 2 பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது நீங்கள் எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைம் அப்ளை பண்ணுங்கள். இது வாஷ் பண்ணக்கப்புறம் நீங்கள் ஒரு 1 hour கிட்ட ஃபேஸில் சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷ் எதுவுமே அப்ளை பண்ணாதீங்க. அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். மாய்ஸ்சரைசர்ஸ், இல்லை ஆலிவேரா எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது போட்டு 1 hour கேப் விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு வாங்க. அதே கூட நீங்கள் ஸ்கின் கேரையும் ரெகுலராக பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்கார்ஸ் எல்லாமே மறைய வைக்க முடியும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேக்கோ, இந்த ரெகுலர் பேஸில் நம்ம ஸ்கின் கேர் அண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேக் நீங்கள் பண்ணிட்டு வரும்போது ஈஸியாக நம்மளோட ஸ்கார்ஸு, பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன டவுட் வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிளே கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபைலாம் உங்களுக்கு வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.